dear students, welcome to our channel. In this video we are going to say about this female reproductive system in the lesson 2 human reproduction. So class ku போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் தி நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நவ் we can start with this female reproductive system. And female reproductive system will compare to the male reproductive system. The reproductive system ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேல் reproductive system நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மேல் reproductive system producing only the spermatozoa. இங்கே female reproductive system not only producing their gametes, அதோட கேமெட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் that is nurturing the young embryo which is developed into the uterus. ஸோ இந்த யங் எம்ப்ரியோவுக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறது அதோட வேலையாக இருக்கிறதுனால that is more complex than the male reproductive system பார்க்கலாம். So here this female reproductive system is having several important parts. எப்படி மேல் reproductive systemலேருந்து 4 important parts இருக்கு இல்லையா? என்னென்ன important parts இருக்குது? Testis இருக்குது, glands இருக்குது, accessory ducts and external genitalia. ஸோ இது எல்லாமே மேல் ரிப்ரொடியூசஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபீமேல் ரிப்ரொடியூசஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேர் ஆஃப் ஓவரிஸ் அண்ட் பேர் ஆஃப் ஓவிடெக்ஸ், யூட்ரஸ், சர்விக்ஸ், வெஜைனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ 2 ஓவரிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ 2 ஓவிடெக்ஸ் இருக்குது. யூட்ரஸ், சர்விக்ஸ், வெஜைனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ப்ளஸ் mammary gland. So this 6 structure along with this mammary gland is very essential to support these functions. So என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குது பாருங்க, ovulation, fertilization, pregnancy, childbirth and child care. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே தேவைப்படுது. ஸோ இது எல்லா ஃபங்க்ஷனையுமே இது பண்ணுறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம், female reproductive system is more complex than the male reproductive system சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த டயக்ராம் பார்த்தோம்னா டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் திஸ் ஃபீமேல் reproductive system. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பேர் ஆஃப் ஓவரிஸ். ஸோ இந்த சைடு ஒரு ஓவரி, இங்கே ஒரு இந்த சைடு ஒரு ஓவரி இருக்கும். ஓகேயா? ஸோ பேர் ஆஃப் ஓவரி இஸ் present. ஸோ நெக்ஸ்ட் இந்த டக்ட், இந்த பைப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டக்ட்டுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓவிடக்ட் ஆர் யூட்டரின் டக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிற இந்த பெரிய ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், யூட்ரஸ். ஸோ யூட்ரஸோட பாட்டம் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் இருக்குது. சர்விக்ஸோட எண்டு வந்து cervical canal. ஸோ cervical canalோட அவுட்டர் சைடில் வந்து வெஜைனா. ஸோ வெஜைனாவோட எக்ஸ்டீரியர் பார்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆஃப் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ். ஸோ ஈச் பார்ட்ஸ் ஹேவிங் தேர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். we can start with this ovary. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஓவரி இருக்கு இல்லையா? ஸோ now we can start with this ovary. ஸோ ஓவரி is considered as a primary sex organ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். and what is their function? producing their gamete, ovum. ஃபீமேல் கேமெட்டான ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓவரிஸோட பிரைமரி ஃபங்க்ஷன். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, லொக்கேட் ஈச் சைட் ஆஃப் த அப்டமன். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த அப்டமனில் ஒவ்வொரு சைட்லையுமே 2 ஓவரிஸ் வந்து ப்ரெசென்ட். ஒவ்வொரு சைட்லையுமே ஒரு ஓவரி. ஸோ 2 ஓவரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் வாட் இஸ் their சைஸ்? இந்த டோட்டல் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 to 4 சென்டிமீட்டர் லாங். ஸோ 2 to 4 சென்டிமீட்டர் லாங். அண்ட் their ஷேப் இஸ் எலிப்டிக்கல் ஷேப். ஸோ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம எலிப்டிக்கல் ஷேப்னு சொல்கிறோம், நீள்வட்ட வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட சைஸ் எவ்வளோ இருக்கும், 2 to 4 சென்டிமீட்டர் லாங் அண்ட் their ஷேப் இஸ் எலிப்டிக்கல் ஷேப். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஓவரியை நம்ம இப்படி என்லார்ஜ் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரி இஸ் கவர்டு வித் த epithelial cells. So what is the name of the epithelium? So cubical epithelial cells. That cubical epithelial cell is known as germinal epithelium. Listen. So this ovary is covered by a cuboidal epithelium. And this cuboidal epithelium is known as germinal epithelium. So இங்கே இருக்கிற இந்த எபிதிலியல் செல்ஸ்க்கு வந்து நம்ம கியூபாய்டல் எபிதிலியம், அது அதர்வைஸ் நோன் அஸ் வாட் இஸ் ஜெர்மினல் எபிதிலியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்னர் ரீஜன், இந்த உள்ளே இருக்கிற மொத்த பகுதிக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒவேரியன் ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற என்டையர் ரீஜனையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒவேரியன் ஸ்ட்ரோமா. இங்கே இந்த ஒவேரியன் ஸ்ட்ரோமா இருக்கு இல்லையா? ஸோ ஒவேரியன் ஸ்ட்ரோமா பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இந்த கியூபாய்டல் எபிதிலியத்துக்கு கீழே ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குது. தட் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் டியூனிகா அல்பிகினியா. இங்கே பாருங்கள்,
டியூனிகா அல்புகினியா. இங்கே டியூனிகா அல்புகினியா இந்த வேர்ட் ஞாபகத்தில் இருக்கா? ஏற்கனவே மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது டெஸ்டிஸில் அதோட வெளி சைடில் டெஸ்டிஸ் இஸ் கவர்டு பை எ ஃபைப்ரஸ் டிஷ்யூ. தட் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் டியூனிகா அல்புகினியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கியூபாய்டல் எபிதிலியத்தோட பேஸில் இருக்கிற ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டியூனிகா அல்புகினியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த என்டையர் ரீஜனை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஒவேரியன் ஸ்ட்ரோமா. இந்த ஒவேரியன் ஸ்ட்ரோமா ஃபர்தர் we can divide into two. One is the inner region and the outer region. This outer region is known as cortex and the inner region is known as medulla. See, the stroma further divided into outer cortex and inner medulla. இங்க இருக்கு இல்லையா? So this part is known as what is a cortex and this region is known as medulla அப்படி நம்ம சொல்றோம். Okay, so this cortex is appeared as a dense granular structure. ஒரு துகள்ல அடர்வான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, so this is the cortex area. the cortex area ல பாருங்க, so this structure and all is known as ovarian follicles அப்படின்னு நம்ம சொல்றோம். These ovarian follicles which is present in the cortex, they are in different stages of development. ஸோ வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளில் அது இருக்கிறதுனால அது வந்து துகளான ஒரு அமைப்பு மாதிரி நமக்கு தெரியுது. இங்கே இந்த மெடுலா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெடுலா இஸ் filled with the connective tissue. That connective tissue having enormous amount of blood vessels, nerve fibers as well as lymphatic vessels. So இதெல்லாமே இங்க இருக்கு. இங்க என்ன இருக்குது? மெடுலால blood vessels இருக்குது, nerve fibers இருக்கு, lymph nodes or lymphatic vessels இதெல்லாமே இந்த மெடுலா ரீஜன்ல இருக்கு. ஓகேயா? So cortex is a dense and granular. ஏன் dense and granular தெரியுது நம்மளுக்கு? ஏன்னா இங்க இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள் இருக்கனால நம்மளுக்கு வந்து டென்ஸ் அண்ட் கிரானுலா தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெடுலால பார்த்தீங்கன்னா, மெடுலா இஸ் கண்டெய்ன்ஸ் வித் கனெக்டிவ் டிஷ்யூ தட் இஸ் ஹேவிங் abundant blood vessels, lymphatic vessels and nerve fibers. blood vessel, lymphatic vessel, nerve fibers எல்லாமே இங்க present ஆயிருக்கு. ஸோ இது cortex and medulla. So next we can see this mesovarium. What is mesovarium? Mesovarium is nothing but it is a ovarian ligament. That ligament is very essential for the attachment of ovary to the pelvic wall as well as uterus. இங்கே பாருங்க, இது ஓவரி இருக்கு. இந்த ஓவரி இங்கே பாருங்க, ஸோ தனியாக வந்து ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது அப்படி இருக்காது. இந்த ஓவரி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த யூட்ரஸ் கூடயும் இதோட பேக் சைடில் பெல்விக் வால் இடுப்போட சுவர் இருக்கு. அதே மாதிரி இந்த யூட்ரஸ்ன்ற இந்த கருப்பை கூடயும் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா, ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ, ஒரு லிகமெண்ட்னால அட்டாச் ஆயிருக்கு. அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் என்ன? மீசோவேரியம். ஸோ மீசோவேரியத்தோட ஃபங்க்ஷன் என்ன? ஓவரிஸை யூட்ரஸ் கூடவும் பெல்விக் வால் கூடவும் அட்டாச் பண்ணி வைக்கிற அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்? மீசோவேரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா, இந்த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற ஓவரிஸ் அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். ஸோ ஓவரிஸ் வந்து அதோட ஷேப் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன? எத்தனை ஓவரிஸ் இருக்கும்? 2 ஓவரிஸ். ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன? ப்ரொடியூசிங் த ஃபீமேல் கேமெட் ஓவம். அதோட சைஸ் 2 to 4 சென்டிமீட்டர் லாங். அதோட ஷேப் என்ன இருக்கு? எலிப்டிக்கல் ஷேப்னு சொல்றோம். ஸோ இதோட என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது this is made up of a epithelium. What is the name of the epithelium? Cuboidal epithelium. That cuboidal epithelium is known as ஜெர்மினல் எபிதிலியம்னு சொல்றோம். ஓகே, ஜெர்மினல் எபிதிலியத்தோட பேஸ்ல அதோட அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கு. அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து என்னது? டியூனிகா அல்புஜினியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே டியூனிகா அல்புஜினியா நம்மளுக்கு என்னது? டெஸ்டிஸ்லையும் பார்த்துருக்கோம். ஓகேயா? ஓகே, இப்போ இந்த டியூனிகா அல்புஜினியாவோட உள் சைடில் இருக்கிற மொத்த ஏரியாவை நம்ம என்ன சொல்றோம்? ஒவேரியன் ஸ்ட்ரோமா. ஸோ ஒவேரியன் ஸ்ட்ரோமா வந்து ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்று வந்து என்னது? அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. இந்த கார்டெக்ஸ் ரீஜன் வந்து என்னது? கிரானுல்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன் கிரானுல்ஸ்? டென்ஸ் கிரானுல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து அப்பியரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, இந்த ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத். ஓகே, வளர்ச்சி நிலைகளோட வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு அளவுகளில் இருக்கிறதுனால அது வந்து துகளுள்ள அடர்ந்த பகுதியாக தெரியுது. இங்கே medulla is connected with the fibrous tissue as well as what is that? That is having blood vessels, nerve fibers as well as lymph vessels. ஸோ இதெல்லாமே மெடுலாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்தோம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்னது? மீசோவேரியம். மீசோவேரியம் என்னது? தட் இஸ் எ ஒவேரியன் லிகமெண்ட். அது எதுக்கு யூஸ் ஆகுது? இங்கே ஓவரியை பெல்விக் வால் கூடவும் யூட்ரஸ் கூடவும் அட்டாச் பண்ணுற அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா
மீசோவேரியம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா we can see this accessory organs, துணை உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் அக்சசரி ஆர்கன்ஸ்? ஏன் நம்ம இதை வந்து அக்சசரி ஆர்கன் சொல்கிறோம்? ஏன்னா ஓவரி இஸ் கன்சிடர்ஸ் ஏ பிரைமரி ஆர்கன், பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால ஏன் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்கிறோம்? ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் த கேமெட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அதனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிரைமரி ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால ரிமைனிங் இந்த பார்ட் எல்லாமே நம்ம என்னது அக்சசரி ஆர்கன் சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த அக்சசரி ஆர்கன்ஸ்? ஃபெல்லோப்பியன் டக்ட். ஸோ ஃபெல்லோப்பியன் டக்ட் அதர்வைஸ் நோன் அஸ் யூட்ரின் டியூப் ஆர் ஓவிடக்ட். ஸோ யூட்ரின் டக்ட்னு சொன்னாலும் சரி, ஓவி டக்ட்னு சொன்னாலும் சரி தான். ஸோ எதை நம்ம வந்து அது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபெல்லோப்பியன் டக்ட்ஸை தான் அது குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது யூட்ரஸ். இந்த பகுதிக்கு வந்து நம்ம யூட்ரஸ், அப்புறம் ஃபைனலாக வெளியில் இருக்கிற இந்த வெஜைனா, இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம வெஜைனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நவ் வி கேன் கான்சென்ட்ரேட் வித் திஸ் ஃபெல்லோப்பியன் டியூப். ஓகே, ஸோ ஃபெல்லோப்பியன் டியூப் எங்கே இருக்குது? இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். See, fallopian tube originate from ovary and extend till the uterus. So இங்க ஓவரியில இருந்து ஆரம்பிச்சு யூட்ரஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்க இந்த டியூபுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்? fallopian tube அப்படின்னு நம்ம சொல்றோம். So fallopian tube which is having a funnel shaped structure. ஸோ அதோட ப்ராக்சிமல் ரீஜனில் ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்ஃபண்டிபுலம் விச் இஸ் ஹேவிங் அ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுகிறது. எங்கன்னா இன்ஃபண்டிபுலத்தோட நுனிப்பகுதிகளில் விரல் போன்ற நீட்சிகள் இருக்குது. ஸோ இந்த விரல் போன்ற நீட்சிகளுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிம்ப்ரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ஃபிம்ப்ரே? தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த collection of ovum during the time of ovulation. So ovulation அப்ப அண்டம் விடுபடுதல் நடக்கிறப்ப அங்கிருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஓவத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிம்ப்ரே வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு வைடர் பார்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் வைடர் பார்ட் விச் இஸ் present in the infundibulum, that is known as ampulla. So that what is the function of this ampulla? So here where the male and female gamete fertilization is happen. மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபெர்டிலைஸ் ஆகிற இடம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஆம்புலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் ஹியர் வி ஆர் ஹேவிங் அ ஷார்ட் அண்ட் திக் மஸ்குலர் டியூப். தட் ஷார்ட் அண்ட் திக் மஸ்குலர் டியூப் இஸ் நோன் அஸ் isthmus. So this isthmus is very essential for the connection of this infundibulum and ampulla to the uterus. இந்த isthmus அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு குட்டையான ஒரு தடிமனான ஒரு மஸ்குலர் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மஸ்குலர் டியூப் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த இன்ஃபண்டிபுலத்தையும் ஆம்புலாவையும் யூட்ரஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. சி ஃபெல்லோப்பியன் டக்ட்ஸ் தட் இஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஓவரி டு யூட்ரஸ். ஃபெல்லோப்பியன் டியூப் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது? ஓவரியிலிருந்து யூட்ரஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அண்ட் தட் ப்ராக்சிமல் பார்ட் இஸ் நோன் அஸ் ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம். இந்த பார்ட்டை நம்ம வந்து ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இன்ஃபண்டிபுலம் ஹேவிங் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் தட் இஸ் எஜஸ் ஹேவிங் finger like projection. That finger like projection is known as fimbrae அப்படினு நம்ம சொல்றோம். Fimbrae ஓட important function என்ன? To collect the ovum during the time of ovulation. This fimbrae having the function of this collection of ovum. Next, and this wider part that is known as ampulla. And finally here this part is known as isthmus. So isthmus is the last part and that is thick and short connecting the ampulla and infundibulum to the uterus. So ஆம்புலாவையும் இன்ஃபண்டிபுலத்தையும் யூட்ரஸோட கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? isthmus அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஹவ் சீன் அபவுட் திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி, ஓவரியோட ஸ்ட்ரக்சர், அதோட இந்த அக்சசரி ஆர்கனில் ஃபஸ்ட்டு ஃபெல்லோப்பியன் டியூப்பை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஃபெல்லோப்பியன் டியூப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இருக்கு பாருங்களா? ஸோ திஸ் structure is known as what is that? Fimbrae. Fimbrae oda important structure and important function and collecting the ovum. So next isthmus and this funnel shaped structure is known as infundibulum. So idellame inga இந்த ஓவிடக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ரிமைனிங் இருக்கிற யூட்ரஸ், சர்விக்ஸ், வெஜைனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலி, ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.